அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற டெல்டா மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கேன். டெல்டா ஏரியா அப்படிங்கிறதுனால நாங்கள் விளைவிக்கிற நெல்லை வந்து அரசே கொள்முதல் பண்ணிக்குது. அதுக்கு ஒரு கொள்முதல் நிலையம் ஒன்று பக்கத்து ஊராட்சியில் அருகாமையில் வச்சுருக்காங்க. அதில் தான் நம்ம போய் நெல்லெல்லாம் கொடுக்குறோம். நாங்கள் விளைவிக்கிற நெல்லை அரசே வந்து கொள்முதல் பண்ணிக்குது. இதுதான் நடந்துகிட்ருக்கு. பல வருஷமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னா, ரீசெண்ட் டேஸாக கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து அவ்வளோ சிரமப்படுவோம். ஒரு நெல்லை வந்து விளைய வைக்கிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் இருக்கே. ஒரு நாற்று விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு நெல்லை விதைய விட்டதுக்கு உடனே மழை வந்துடக்கூடாது. அதுலேருந்து 3லேருந்து 1 வாரம் வரைக்கும் மழை வந்துடக்கூடாது. நாங்கள் என்றைக்கு வந்து நாத்தாங்கல்ல விதைய விட்றோமோ அதுலேருந்து 1 வாரம் வரைக்கும் மழை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கணும். தண்ணியை வச்சுட்டு அதை வடிக்கணும். அதை முளைக்குதான்னு பார்க்கணும். பக்கத்துலேயே இருந்து முளைச்சி ஓரளவு வந்ததுக்கப்புறம் உரம் கொடுக்கணும். அடுத்து அதை பிடுங்கி குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதை பிடுங்கி நடணும். பறித்து நட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு உரம், அடி உரம் கொடுக்குறோம், களைக்கொல்லி கொடுக்குறோம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெடிஷ்னலுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். களைக்கொல்லி கொடுக்குறோம். அடுத்தடுத்து உரம் கொடுத்து அது ஒரு சரியான நேரத்தில் அறுக்கிறதுக்குள்ளே ரொம்ப பெரிய விஷயமாயிடும். அதை அறுத்து மழைக்கு முன் சரியான நேரம் பார்த்து நாங்கள் அறுக்கிறோம். ஒரு பயிருக்கு ஏற்ற மாதிரி 90 நாள்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 180 நாள் வரலும் நெல்லை வந்து நம்ம அறுத்து வெளியில் கொண்டு வரதுக்கான நாட்கள் ஆகுது. உயிரை கொடுத்து நாங்கள் காப்பாற்றின அந்த நெல்லை ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு போய் நாங்கள் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் அடுக்கி வைக்கிறோம். அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு விளைய வச்ச நெல் முளைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ சிரமப்படுறோம். அழகாக மூட்டையோடு முளைச்சிருக்குங்க. எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறத மூட்டையோடய முளைக்க வச்சிடுறாங்க. அங்கே நீங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைவரும் யாருடைய கண்ணில் இருந்தும் இது தப்பியிருக்காது. மூட்டையாக நெல்மணிகள் மூட்டையுடனே விளைந்திருப்பதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சரியான தார்பாயின்னு சொல்லுவாங்க. தார்பாலின் கொண்டு அதை மூட முடியாமல் எல்லா நெல்லையும் நனைய வச்சு எல்லாத்தையும் முளைக்க வச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து சென்னை போனீங்கன்னா போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு ஊராட்சிலையும் இன்றைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல அந்த கட்சி தலைவருடைய சிலையை இப்போ புதுசாக திறந்து வச்சுருக்காங்க. அதற்கு ஆகிற செலவில் 15% தாங்க ஆகும். இந்த தார்பாய் வாங்கி இந்த நெல்லை மூடுறதுக்கு அதை பண்ணியிருக்கலாம்ல. எங்களுக்கு நாங்கள் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு எங்களால் கடந்து போக முடியல. நெல்லை போட்டுட்டோம், அதுக்கப்புறம் எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுச்சு அப்படின்ட்டு எங்களால் கடந்து போக முடியல. நாங்கள் கஷ்டப்பட்டு விளைய வச்சதை நீங்கள் ஒரே இடத்துல எப்படி விளைய வைக்கிறீங்க? இந்த சாதனையெல்லாம் உங்களால் எப்படி முடியுது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். தயவு செஞ்சு அதற்கு ஒரு தீர்வு காணுங்க. திரும்பவும் வந்துடுவோம். இப்போ ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேயாவது ஒரு தீர்வு இருக்கட்டும். வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.